நான் பெற்ற பிள்ளைக்கு நான் தாயா பேர் வைக்கணும். ஏன் மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு எனக்குத்தான் தெரியுமே ஒழிய நீ என் மாநிலத்தினுடைய கல்வியை தீர்மானிக்க கூடாது என்று முதலில் இந்தியாவிலேயே போர்க்குரல் கொடுத்த ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த வீர முதலமைச்சர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் பேர் வைக்கணும். இன்னொருத்தன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா பஞ்சாயத்து ஆகி போயிடும். ஒருத்தனுக்கு இப்படித்தான் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, போய் பேர் வைக்கணும்னா அவன் பாட்டுக்கு வச்சிருந்துருக்கலாம். இவன் என்ன நினைச்சிருக்கான், எங்க தாத்தா பேரை வைக்கணும்ட்டு. எங்க தாத்தா பேரு சிவகுமார், அதனால எங்க தாத்தா பேரு சிவகுமார்னு வையி அப்படின்னு கலங்கான். அவங்க வீட்டுக்காரமா அவங்க தாத்தா பேரு கிருஷ்ணசாமி. அவ சொல்லியிருக்கா, எங்க தாத்தா பேர் தான் வைக்கணும், கிருஷ்ணசாமின்னு வைய. ரெண்டு பேரும் கடையில் பஞ்சாயத்து ஆயிடுச்சு. போய் ஒருத்தன் பஞ்சாயத்துக்கு போயிருக்காங்க. அவன் இப்படியே பார்த்துட்டு நான் சொல்ற பேரை வைங்க, உங்க பிரச்சனை தீர்ந்துருட்டான். சொல்லுங்க ஐயா, சிவராமகிருஷ்ணன் அப்படின்னு வச்சு விட்டுருங்க. ரெண்டு பேருக்கு தாத்தா பேரும் அதுல அடங்கியிருக்கு. ஆஹா தெய்வமே, என் குடும்ப பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டிய ஐயா அப்படின்னு சிவராமகிருஷ்ணன் வச்சுட்டான். வச்சுட்டு ஒரு மாசம் கழிச்சு மல்லாக்கப்படுத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சிவசாமி எங்க தாத்தா பேரு, கிருஷ்ணசாமி அவளோட தாத்தா பேரு, ராமே யாரா இடையில அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டுட்டு, யாரா ராம, அது எங்க தாத்தா பேருன்னு இருக்கான். இதுக்கு தான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பேர் வச்சுட்டோம்னா பஞ்சாயத்து இருக்காது. நம்ம குழந்தைகளுக்கு எது கல்வி என்பதை தீர்மானிக்கிற உரிமை நமது மாநிலத்துக்குத்தான் இருக்கிறது. இன்னைக்கு 2 மொழிகளை படித்தவர்கள் எப்படிப்பட்ட வெற்றியை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு வேற உதாரணமே தேவையில்ல. 1949ஆம் ஆண்டு நம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொட்டும் மலையில் ராபின்சன் பூங்காவில் துவங்கிய பேரறிஞர் அண்ணா 2 மொழிகளை படித்துதான் உலக புகழ் பெற்ற ஒரு பேரறிஞரானார். ஏல் பல்கலைக்கழகத்துக்கு அண்ணா போயிருக்காரு. அண்ணாவோட உருவத்தை பார்த்துட்டு அவங்க எல்லாம் யாரா இருந்தாலும் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு வெத்தலை வாக்க போட்டு அப்படியே இருக்காரு. பொடி மட்டை போட்டு மூக்கெல்லாம் பொடி போட்டு அப்படியே ப்ரௌன் கலர்ல இருக்கு. சட்டை பட்டனை கூட ஒழுங்கா போடாம அந்த கோட்டு வேற போட்டு விட்டுருக்காங்க. அண்ணா உள்ளுக்கு இருக்கிற சட்டையில பட்டனை மேலையும் கீழையும் போட்டிருக்காரு. வெள்ளைக்காரங்க அந்த டை உட்பட கரெக்டா கட்டி அப்படி ஷூ போட்டு எஸ் அப்படின்னா அண்ணா அந்த கோட்டை போட்டுக்கிட்டு நடக்கவே தெரில. போயிட்டு அவரை எல்லாரும் இவரை போய் தமிழ்நாட்டில் முதலமைச்சரா எப்படா வச்சிருந்தாங்கன்ட்டு ஒரு பத்திரிகைக்காரன் கேட்டான். அப்ப அண்ணா இங்க முதலமைச்சரா இருந்த போது ஒரு கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்துக்கு பேரு மெட்ரிகுலேஷன். ஒரு பத்திரிகைக்காரன் கேட்கிறான், வாட் யூ திங்கிங் அபவுட் மெட்ரிகுலேஷன், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் மெட்ரிகுலேஷன். அண்ணா பதில் சொல்றாரு, மெட்ரிகுலேஷன் இஸ் a botheration of the education. After a great consideration I came to this conclusion அப்படின்னாரு. அவன் கேட்டவன், என்னடா நம்ம ஆங்கிலத்தை இந்த மனுஷன் இந்த போடு போடுறாரு. இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான். ABCD 4 எழுத்து வராம 100 வார்த்தை உங்களால சொல்ல முடியுமா? ABCD 4 எழுத்து வரக்கூடாது, 100 வார்த்தை. அண்ணாவை டெஸ்ட் பண்றான். அண்ணா, டேக் இட் ஃப்ரம் மீ, 1 2 3 4 இதுல போனா ஏபிசிடியே வராது. 99 வரைக்கும் சொன்னாரு. அதுல எல்லாத்துலயுமே ஏபிசிடி இல்ல. அதுக்கு அடுத்து 100ன்னு சொன்னாருன்னா டி வந்துடும். அதுல 99 மாட்டினார் அண்ணா. 100ன்னு சொல்லி மாட்டிடுவாருன்னு அண்ணா 99 அப்படின்னு அந்த பத்திரிகைக்காரன் எஸ் ஸ்டாப் அப்படின்னாரு. 100வது வார்த்தையாக ஸ்டாப்னு சொல்லி ABCDங்கிற 4 எழுத்து வராம 100 வார்த்தைகளை ஆங்கில மொழி படித்தவனிடம் போய் பேசிய அண்ணாவுக்கு ஹிந்தி தெரியாதியா? அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் அவர்கள் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டினார் இருமொழி கொள்கையில் படித்த நம் பேரறிஞர் அண்ணா. அதே மாதிரி அண்ணாவும் தந்தை பெரியாரும் மும்பைக்கு போயிருக்கிறாங்க. யார? முகமது அலி ஜின்னா அவர்களை
திராவிட நாடு சம்பந்தமா பேசுறதுக்கு பெரியாரும் அண்ணாவும் மும்பை பாம்பேக்கு போயிருக்காங்க. அங்க தாராவி பகுதியில் பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை பேச தலைமை தாங்க வந்திருப்பவர் யாருன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்ட மாமேதை அம்பேத்கர் தலைமையில் அந்த கூட்டம். பெரியாரும் அண்ணாவும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. பெரியாரும் அண்ணாவும் பொது இடத்துக்கு வந்தா எப்படி தெரிவாங்கன்னா, பெரியார் நல்ல தாடி வச்சுட்டு உயரமா அப்படி ஒரு கருப்பு சட்டை போட்டு அப்படி நடந்து வருவார். அண்ணா பெரியாருடைய இடுப்புக்கு தான் இருப்பார். அதை பார்த்தா மந்திரவாதியும் அசிஸ்டன்ட் வர்ற மாதிரியே இருக்குமா. யாரா அந்த மந்திரவாதி ஒரு அசிஸ்டன்டோட வந்திருக்கான், அப்படி இருக்கும் தோற்றம். அம்பேத்கர் தலைமை தாங்கிற மேடையில் அண்ணாவும் பெரியார் இருக்காங்க. அப்ப அண்ணா என்ன செய்தார்னா, பெரியார் அவர்கள் பேசிய தமிழ் பேச்சை தாராவி மக்களுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அண்ணா. அம்பேத்கர் பேசிய ஆங்கில பேச்சை தாராவி மக்களுக்கு தமிழிலே மொழிபெயர்த்தார். இந்த இரண்டு மொழிகளை வைத்துக் கொண்டு அம்பேத்கர் பேசியதை தாராவி மக்களுக்கு பேச்சை அதை மொழிபெயர்த்து கொடுத்த பேரறிஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இசைஞானி இளையராஜா போய் லண்டன்ல சிம்பொனி இசை அமைச்சிட்டு வந்திருக்காரு. இசைஞானி இளையராஜாவுக்கு ஹிந்தி தெரியுமா? தமிழ் தான். ஆனா அவர் சொல்றாரு, நான் என்ன கர்நாடக சங்கீதம் பாட்டு போட்டாலும் மக்கள் கைதட்ட மாட்டேங்கிறாங்க. வழி நெடுக காட்டு மல்லி யாரு மத பாக்கலியே அப்படின்னா, அட சும்மாரியா அப்படிங்கிறாங்க. ஆனா நான் பாடின இன்னொரு பாட்டை பாடின கூட்டமே எந்திரிச்சு குத்தாட்டம் போடுறேன். நில அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாட்டு தேடிது ஒன்ன ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் பொழுதானா போதும் தொண ஒண்ணு வேணும் இளங்காழ ஆட்டம் விடிஞ்சாத்தான் போகும். அவங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அடிச்சு அப்படி ஒரு சிம்பொனி இசையை லண்டன்ல போய் இசையமைத்து லண்டன் மக்களே பாராட்டுகின்ற அளவுக்கு இசையமைத்த இசைஞானி இளையராஜாக்கு ஹிந்தி தெரியாது. அந்த இசைஞானி சிம்பொனி இசை அமைக்க போறப்ப முதலில் பாராட்டு தெரிவித்த தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர் முருகன் போய் சால்வை போட்டு ஏற்கனவே முதலமைச்சரே போட்டு போயிட்டாரியா, நீ எதுக்கு அங்க வந்த. அதுக்கப்புறம் அண்ணாமலை போக்குவரத்தெல்லாம் அதுக்கப்புறம் போதுங்க. என் தலைவனை பார்த்து காப்பி அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுப்பதற்காக போடப்பட்ட கூட்டம் தான் இந்த கண்டன பொதுக்கூட்டம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அருமையான தலைமை கழகத்திலிருந்து என்ன இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் நம்ம பேசணுமோ அதை அற்புதமா இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஒவ்வொரு முறையும் எப்பெல்லாம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல முதலில் நடந்த தொகுதி மறுசீரமைப்பு 1961 நடந்திருக்கு. அந்த 61 நடக்கும் பொழுது 6 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு கணக்கு போட்டு 494 பேர். அதுக்கப்புறம் 1961 ஒரு கணக்கெடுப்பு நடந்திருக்கு. 7 லட்சம் பேருக்கு ஒரு எம்பிங்கிற முறையில் 522. அதுக்கப்புறம் 1971 நடந்த கணக்கெடுப்புல 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பிங்கிற முறையில் 541. இன்னைக்கு வரைக்கும் இந்த 543 தான் இன்னைக்கு 43. அதுதான் இன்னைக்கு பெர்மனண்டா இருக்கு. 1976 இந்திரா காந்தி அவர்கள் பிரதமரா இருக்கும் பொழுது அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலாமான்னு கேட்டப்ப இந்திரா காந்தி சொல்றாங்க, இப்போதைக்கு அது வேணாம், 25 ஆண்டுகளுக்கு பிறகு அதை நடத்திக்கலாம். மக்கள் தொகை அதிகமா பெருகிருச்சு, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு இப்ப நம்ம திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி வந்ததுதான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம், ஃபேமிலி பிளானிங் டிபார்ட்மெண்ட். அதுக்குன்னே ஒரு ஆபீசர், ஃபேமிலி பிளானிங் ஆபீசர் அப்படின்னு ஒருத்தரை போட்டு சிவப்பு முக்கோணம் அப்படின்னு ஒரு சின்னம் அதை போட்டு எழுதி போட்டிருப்பாங்க. 2 பெற்றால் இன்பமயம், 1 பெற்றால் ஒளிமயம், நாம் இருவர் நமக்கு இருவர்,
நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்படிதான் ஒரு குடும்ப கட்டுப்பாடு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு கலெக்டர் தலைமையில். ஃபேமிலி பிளானிங் ஆபீசர் உட்காந்துருக்காரு. கலெக்டர் கூப்பிட்டு, இவையா குடும்ப கட்டுப்பாடை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசு. ஐயா ஒன்றும் தயார் பண்ணிட்டு வரலையா அப்படின்னு இருக்காரு. தயார் பண்ணல, அப்போ தான் நீ நல்லா பேசுவ, பேசியா அப்படின்னா அந்த ஃபேமிலி பிளானிங் ஆபீசரு, லேடிஸ்லாம் கோச்சிக்க கூடாது, என்ன பேசினாருன்னு உங்கள்கிட்ட பேசி காட்டுறேன், நீங்கள் நல்ல கவனிச்சா தான் புரியும் உங்களுக்கு. மாண்புமிகு ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நான் இந்த இதை பற்றி கொஞ்சம் இது பண்ணணும்னு நான் வந்திருக்கேன். ஏன்னா இதை பற்றி நான் ரொம்ப இது பண்ணுறதுனால நீங்கள் இது பண்ணாமல் இருந்துடவா போகிறீங்க. நீங்கள் இது பண்ணதுனால தான் இப்போ பூரா இதாக கிடக்குது. அதனால் நான் இதை பற்றி ஒன்றும் இது பண்ண விரும்பல. நீங்கள் அந்த இதாக இருப்பீங்கல்ல, அப்போ அந்த இது இருக்குல்ல, அதை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் எதுக்கு இதை பற்றி இது பண்ணுறேன். அதனால் நீங்கள் அந்த இதாக இருக்கப்போ அந்த இதை கொஞ்சம் இது பண்ணிக்கிங்க. அதனால் நான் இதை பற்றி ரொம்ப இது பண்ணேன்னா இவன் இதில் ரொம்ப இதாக இருப்பான் போல இருக்குன்னு என்னையே இதாக நினச்சிடுவீங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் இதாக இருக்கிறப்ப அந்த இதை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் ஒன்றும் இது பண்ண விரும்பல. நன்றி வணக்கம்னார். இப்போ நீங்களாம் எதுக்கு சிரிச்சிங்க? இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் என்னன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. அந்த இதாக இருக்கிற நேரத்தில் அந்த இதை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் ஒன்றும் இது பண்ண, இதை நம்ம ஆள் கேட்டுக்கிட்டு இதாக இருக்கிற நேரத்தில் அந்த இதை பயன்படுத்திட்டான். குடும்ப கட்டுப்பாடை பர்ஃபெக்டாக அந்த சட்டத்தை கடைப்பிடிச்சது நம்ம ஆளுங்க தான். ஏன்னா ஒரு காலத்துலாம் பிச்சு பேன் பார்த்துருக்காங்க. எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா 16 புள்ள. எங்கள் தாத்தாவை கேட்டால் எப்படி தாத்தா, எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்ததாங்கிறாரு. ஆண்டவனை கையை காமிச்சிட்டு பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. நான் சின்ன பிள்ளையில நம்பிட்டேன், போய் ஒவ்வொரு வருஷம் கோயிலில் போய் ஒவ்வொரு பிள்ளையா வாங்கிட்டு வந்திருப்பாரு போல இருக்குன்னு. இப்போ நினைக்கிறேன் கிழமை எவ்வளோ விஷக்கிழவனாக இருந்திருக்காருன்னு. அன்னைக்கு எப்படியா 16 பிள்ளை பெற்றாங்கன்னா ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது. டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, சினிமா கிடையாது, லியோனி பட்டிமன்றம் கிடையாது, ஒன்றும் இல்லை. என்னதான் செய்வார்? கல்யாணம் முடிச்சு கிளவியை உட்கார வச்சு எவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. எப்படியே பார்ப்பாரு. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார். எங்கள் பெரியப்பா பிறந்துட்டார். இங்கே தான் உட்காந்துருக்கியான்னாரு. எங்கள் அத்தை பிறந்துருச்சு. அப்புறம்னாரு எங்கள் அப்பா பிறந்தார். கரண்ட்டு கட்டாச்சு, எங்கள் சின்னத்தை பிறந்துச்சு. இப்படித்தான் 16 பிரிச்சிருக்கேன். எங்கள் பாட்டியை கேட்டால் எப்படி பாட்டி 16 பிள்ளைன்னா அது சொல்லுது பூரா நான் பெற்றது என்ன கடையிலே போய் வாங்க முடியும்ட்டு. கல்யாணம் முடிஞ்சு 10வது மாதம் ஒரு குதிரை வண்டி வீட்டு முன்னால் வரும். கிளவியை ஏற்று வாங்க போய் பெற்றுட்டு வந்துடும். திரும்ப 10வது மாதம் அந்த குதிரை வண்டி அதுவாக வந்துடும் வீட்டுக்கு. வண்டிக்காரன் வாங்கம்மா அம்மா அப்படின்னா, உனக்கு அப்புறம் தெரியும் எல்லாம் சரியா இருக்கேன் வா அப்படின்ட்டு அன்னைக்கு பஞ்சம் இல்லாமல் பின்னிருக்காங்க. இதைத்தான் இருவர் உள்ளம் படத்தில் தலைவர் கதை வசனம் எழுதின படத்தில் எம்.ஆர். ராதாவும் முத்துலட்சுமியா நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு 9 பிள்ளைய. அதில் வழக்கறிஞராக இருப்பார் எம்.ஆர். ராதா. அவங்க 2 பேருக்கும் ஒரு பாட்டு இருக்கேன், கேட்டிருப்பீங்க. புத்தி சீகாமணி பெத்த புள்ள இங்கு புன்னகை செய்யுது சின்ன புள்ள, 5க்கு பின்னாடி வந்த புள்ள இது 6ஆவதா வந்த செல்ல புள்ள. உடனே அந்த அம்மா பாடும், 6 பிறந்தது போதும் என்று நான் 6 குளம் எல்லாம் மூழ்கி வந்தேன் அப்படின்னு பாடிட்டு கடைசியா அவங்க 2 பேரும் அந்த அம்மா பாடும், ஆசைக்கு பின்னே ஆராய்ச்சி ஆராய்ச்சி 6 உள்ளைய. உடனே எம்.ஆர். ராதா பாடுவார், இனி அடுத்து தடை செய்ய ஆராய்ச்சி ஆராய்ச்சி. உடனே அந்த அம்மா, நாம ஆசையுடன் பேசி நாளாச்சு, ஆபத்து அங்கேதான் உருவாச்சு, ஆபத்து அங்கேதான் உருவாச்சு, ஐயையோ ஐயையோ ஆராரோ உங்க அம்மா கதைய நீங்களாயோ, ஆராரோ படி ஆராரோ அடாசற்று பய உள்ள ஆராரோ அப்படின்னு 6 புள்ள பெற்ற எம்.ஆர். ராதா அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடுக்கு பிரச்சாரம் பண்ற மாதிரி இருவர் உள்ளம் படத்துல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கதை வசனம் எழுதி அன்னைக்கு அந்த இருவர் உள்ளத்துல குடும்ப கட்டுப்பாடுக்காக வசனம் எழுதினார்.
நாங்கள் பட்டிமன்றத்தில் எம்புட்டு பேச்சு பேசியிருக்கான் குடும்ப கட்டுப்பாடுக்கு. ஒரு அம்மா பஸ்ஸில் பிள்ளைகளை ஏற்றிட்டு வருது, 9 பிள்ளைய. கண்டக்டர் கேட்டிருக்காரு, ஏமா இப்படியா பிள்ளைகளை கூட்டி வருவேன் பள்ளிக்கூடத்துலேருந்து? ஒரு டீச்சர் பள்ளிக்கூடத்துலேருந்து பிள்ளைகளை கூட்டி வர்றது ஒரு தனி பஸ்ஸில் வந்திருக்க வேணா? பள்ளிக்கூடத்து டீச்சரா? பூரா நான் பெற்றதுரா. என்னது நீ பெற்ற பிள்ளைய அம்புட்ட? ஆமாம், இவன் பேர் என்ன 13 இருக்கு. என்ன நம்பரை சொல்கிறேன்? 13? ஆமாம், பேர் வச்சு வச்சு எங்கள் அப்பாவுக்கு போர் அடிச்சு போச்சு, அதனால நம்பரை போட்டு விட்டாரு. பக்கத்தில் இருக்க வேலை ஓம் பேருன்னு கேட்டால் 13 ஏன்னு இருக்கேன். ஏன்டான்னு கேட்டால் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பிறந்தான், அதனால 13, நான் 13 ஏ அப்படின்னு. ஏன்னா இவ்வளவு பிள்ளைகளையும் மொத்தமாக கூட்டிகிட்டு வந்திருக்கிய, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? 6 பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கையா, அவங்க அடம் முடிச்சுட்டு வரமாட்டேன். என்னது மீதிய வீட்டில் கொண்டு வந்திருக்கியா? சரி, இப்போ எங்கே போற? மகளுக்கு புள்ள பிறந்திருக்கு, போய் பார்க்க போறேன்ட்டு மகளுக்கு புள்ள பிறக்க பார்க்க போகுதான். இப்படிலாம் கூட்டம் கூட்டமாக பெற்று போட்டிருக்காங்க. மாந்தோப்பு கிளி என்கிற படத்தில் சுருளிராஜன் காந்திமதி 2 பேரும் கணவன் மனைவி. ரொம்ப நாளாக புள்ள இருக்காது 2 பேர்த்துக்கும். காந்திமதி சொல்லுவாங்க, ஏயா பழனி மலையில் போய் காவடி எடுத்து பால் காவடி எடுத்து 1 வருஷம் 1 மாதம் விரதம் இருந்து முருகன்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். அங்கே அருள்வாக்கு சொல்லிட்டாங்க, நமக்கு இன்னும் 1 மாதத்தில் நான் கருவு தாங்கிடுவேன், 10 மாதத்தில் புள்ள பிறந்துருமியா, முருகன் நமக்கு அருள் புரிஞ்சுட்டாரியா அப்படின்னா சுருளிராஜன் ஒரு மஞ்ச பையோட உள்ள வருவார். என்னாடி முருகன்கிட்ட போயிடறேன்னியா புள்ள? நான் இப்போ தான் கவர்மெண்ட்டில் 500 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் கொடுக்குறாங்கன்ட்டு குடும்ப ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. என்னது ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டியா? ஏன் முருகனுக்கு புள்ள கொடுப்பேன், முருகன்கிட்ட போய் பெற்றுக்க. அப்புறம் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு 500 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் வாங்கிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்தவர்களுக்கு 500 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் கொடுத்தாங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் குடும்ப கட்டுப்பாடு கேஸ் பிடிச்சிட்டு வர்றவங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஒரு 10 கேஸ் கொண்டு வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்கு நிறுத்தினா அவருக்கு 100 ரூபாய் இன்கிரிமெண்ட். இப்படிலாம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமுல்படுத்தினா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே உத்தரப்பிரதேசம் பீகார்லாம் நீ வரைஞ்சு வரைஞ்சு போடியா முக்கோணத்தை, நாங்கள் அந்த வேலையே கிடையாது அப்படின்ட்டு அவன் தெளிவாக இருந்திருக்கான். அங்கே முக்கோணத்தை எங்கே வரைஞ்சிட்டு போயிட்டாங்கன்னா தென்னை மரத்து மேலே வரைஞ்சிட்டு போயிட்டான். அந்த மரம் 2 காய் தான் காய்ச்சிருக்கு. மரம் கடைப்பிடிச்சிருக்குது, உத்தரப்பிரதேச குரூப்பு கடைப்பிடிக்கல. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய 2023 ஆண்டின்படி அங்க இருக்க மக்கள் தொகை எவ்வளவுனா 21 கோடியே 53 லட்சம். உத்தரப்பிரதேசனுடைய மக்கள் தொகை முக்கோணத்தை வரைய வரைய அவங்க பாட்டுக்கு பிரிச்சு மேஞ்சிட்டான். பீகாருடைய மக்கள் தொகை 13 கோடியே 51 லட்சம். மகாராஷ்டிராவுடைய மக்கள் தொகை 12 கோடியே 26 லட்சம். இப்படி ஆனா நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாடை கடைபிடிச்சதுனால 7 கோடியே 13 லட்சம். இன்னைக்கு 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு வச்சா நமக்கு வந்து 40 எம்பி தான் வருது. ஆனா உத்தரப்பிரதேசத்தினுடைய 23 கோடியை 20 லட்சத்தால வகுத்தீங்கன்னா அவங்களுக்கு 116 எம்பிக்கள் வருது. இந்த மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களை வரையறை செய்ய வேண்டாம், அதை தள்ளி வையுங்கள் என்று அனைத்து கட்சி கூட்டத்தை போட தில் உள்ள ஒரே முதலமைச்சர் நம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். 58 கட்சிகளை ஒரு இடத்துல கூட்டியிருக்காரு. இன்னைக்கு நான் பாஜக தலைவர் அண்ணாமலையை கேட்கிறேன், மும்மொழி கொள்கைக்கு ஊரே போய் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கீங்களே, உங்களால் இன்னைக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கூட்ட முடியுமா? இன்னைக்கு நான் சவால் விடுறேன். அவரு நான் பிஜேபி ஆட்சிக்கு வர வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னாரு. இப்போ ஷூ போட்டுருக்காரு. என்னன்னு கேட்டால் செருப்பு தானே போட மாட்டேன்னு ஷூ போட்டுக்கிறேன்ட்டு. இது எப்படி இருக்குன்னா, இந்த வருஷ தொடக்கத்தில் சில பேர் உறுதி எடுப்பாங்க, 1ஆம் தேதியிலேருந்து தண்ணியே போடக்கூடாது, லிவர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்ட்டார் டாக்டரு. ஃபேட்டி லிவர், லிவர் அப்படியே காட்டியிருக்கேன், இந்த மாதிரி உன் லிவர் எப்படி இருக்குன்னு. இன்னொரு தடவை இழுத்த
டிங் 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 கோவிந்தா கோவிந்தா தான் வீட்டில் பந்தல். உடனே முடிவு பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, மாப்பிள்ள 2025 ஜனவரி 1 ஒரு டிராப் கூட தொட முடியாது, ப்ராமிஸ். கோயிலெல்லாம் சத்தியம் பண்ணிட்டேன். சத்தியம் பண்ணிட்டு நாளையிலேருந்து நம்ம சாப்பிட மாட்டோம்ட்டு 31ஆம் தேதி என்ன பண்ணிட்டான்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு 2 ஃபுல்லு, ஏன்னா நைட்டு 12 வரைக்கும் தான் அவனுக்கு டைம். 2 ஃபுல்லாக அடித்து நிமித்தி லாஸ்ட் பெக் வரைக்கும் இழுத்து படுத்திருக்கேன். காலையில் புது வருஷம் 9 மணிக்கு எழுந்திரிச்சா தலை கிண்ணன் இருக்கு. ஏன்னா முந்தின நாள் ஊற்றுனது ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க. என்ன ஆகல, இன்னையிலேருந்து நான் சாப்பிட மாட்டேன், நேற்று ஊற்றுன ஊற்று, இன்னையிலேருந்து தொடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கை கொடு மாப்பிள்ள, உன் லிவரோட நிலைமையை பார்த்து நீ முடிவு எடுத்திருக்க. வெரி நைஸ், கீப் இட் அப். இதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு 40 நாள் இருந்தீங்கன்னா அப்படியே கண்ணி பண்ணிடலாம். ஓகே, கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னொரு குரூப் வர்றேன், நான் மாமா டல்லாக இருக்கேன், தலை என்னமோ கின்னு இருக்கு மாப்பிள்ள, சாயங்காலம் ஆயிடுச்சு, இன்னும் வலி போகவே மாட்டேங்குது, என்ன வேலையும் ஓட மாட்டேங்குது, சாப்பாடும் இழுக்கல. 1ஆம் தேதி அன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சு எல்லாம் வச்சிருக்கிறா, சாப்பிட முடியல. அதுக்கு அவன் ஐடியா, மேலேருந்து தானே சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன், ஒரே மருந்து தான் அதுக்கு. சுடு தண்ணியில் ஒரே ஒரு கட்டிங் அடி பளிச்சுன்னு விட்டுருந்தேன். சாப்பிட்டேன். திருப்பி ஆஃபை வாங்கிட்டாங்க சாயங்காலம். திருப்பி 2025 பூரா அடிச்சுட்டு திரிச்சு சாக்கடையில் விழுந்து கிடக்குது. பிஜேபி அண்ணாமலை அவர்களே, நீங்க வாழ்நாள் முழுவதும் செருப்பே போட முடியாத காரணம், பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் சீட்டில் கூட ஜெயிக்க முடியாது. இதுல ஒரு சபதம் வேற விடுறாரு, அண்ணா அறிவாலயத்தின் செங்கல் ஒவ்வொன்றாக உருவேன். இன்னைக்கு நான் அந்த விருகம்பாக்கம் வீரமிக்க மண்ணில இருந்து சொல்றேன், அண்ணா அறிவாலயத்தில் முளைத்திருக்கும் ஒரு புல்லின் வேரை கூட உங்களால் புடுங்க முடியாத காரணம் என்னன்னா, தொண்டர்களின் தியாகத்தாலும் உழைப்பாலும் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயில் தான் அண்ணா அறிவாலயம். அதுல இருக்கிற செங்கலை உருகிற கொத்தனாரா நீங்க? இன்னொருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சவரு திமுக பெண்களை ஏமாற்றி விட்டது. ஐயோ ஐயோ, அவரு கட்சி சின்னத்தை பார்த்தீங்கன்னா இந்த முத்தூட் பைனான்ஸுக்கு 2 யானை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? முத்தூட் பைனான்ஸ் அங்கிருந்து கத்தி அடிச்ச சின்னம். அவர் பிஜேபியோட சி டீம் அப்படின்னு ஏற்கனவே எங்க அண்ணன் ரகுபதி அமைச்சர் சொல்லிட்டாரு. பிஜேபியோட சி டீம் தான் அந்த புது கட்சி. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஒய் பாதுகாப்பு 14ஆம் தேதியிலிருந்து கொடுக்குறாங்க. திமுகவை எதிர்க்கிற ஒரு வேலை தான், எங்களை எதிர்க்கிற மாதிரி ஆக்ட் கொடு, மிச்சத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். பிஜேபி சி டீம் அவர் பெண்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றி விட்டது அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நான் கேட்கிறேன், அவர் படத்தில் இருக்கிற ஒரு பாட்டை போட்டு, சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் செய்வதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே, ஒரு முறை தலைகுனி ஏறி 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 இமயத்தில் நீ ஏறி, உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நெல்லு. சினிமாவில் வேணா நீங்க சிங்க பெண்களை உருவாக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் சிங்க பெண்களை உருவாக்கிய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு ஒரு ஐஜியா ஒரு அம்மா நிக்குது, அந்த ஐஜி நிக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் வந்து, அம்மா woman, wow, yes, okay madam, சரிதான் இல்லையா? இந்த சிங்க பெண்களை உருவாக்கிய ஜீவோல
பெண்களும் காவல்துறையில் பங்கேற்கலாம் என்ற ஜிஓல கையெழுத்து போட்டவர் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். திமுக பெண்களை ஏமாற்றுகிறதுன்னு என்ன வார்த்தையை வச்சு சொல்றாரு? ஐயோ ஐயோ ஐயா தம்பி, வாட் ப்ரோ, இட் இஸ் நாட் ராங் ப்ரோ, இட் இஸ் ஒஸ்ட் ப்ரோ. அவ்வளோதான், முடிஞ்சு கதை. ஒஸ்ட். காரணம் என்னன்னா, சினிமாவில் ஒரு டயலாக் பேசிட்டா, நானும் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில், டயலாக் சொல்லி கொடுப்பாங்க. அம்மா, உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே நீங்கள் உடனே வரவும் அப்படின்னு எழுத்தாப்புல இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க. சரிங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர், அம்மா, உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே புறப்பட்டு வாருங்கள். டைரக்டர், கட் 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 கட், ஒன் மோர். அம்மா, உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே புறப்பட்டு வாருங்கள். அப்படி சொல்லுங்க சார். சரிங்க. ஸ்டார்ட் கேமரா, ரோலிங், ஆக்ஷன். அம்மா, உங்களை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, உடனே கட் 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 கட், ஒன் மோர். சினிமாவில் வசனம் சரியில்லைன்னா ஒன் மோர், டூ மோர், த்ரீ மோர் கூட எடுக்கலாம். அரசியலில் ஒன் மோரும் கிடையாது, டூ மோரும் கிடையாது. பேசுனா பேசுனதுதான். எழுதி வச்சுக்கிட்டு மும்மொழி கொள்கை. கரெக்டு. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண. மும்மொழி கொள்கை, மும்மொழி கொள்கை. கீழே உட்காந்துருக்கீங்கன்னா தலைவருக்கே மும்மொழி கொள்கைன்னா என்னன்னு தெரியல. பேப்பரில் பிட்டடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம எப்படா வாழ்க்கையை ஓட்டுறதுன்ட்டு. 1967 அண்ணா வெற்றி பெற்றதை போல் அண்ணா 1967 வெற்றி பெறுறதுக்கு 49 கட்சி ஆரம்பித்து மேடை தோறும் தமிழ் முழக்கம் செய்து இது போன்ற மேடைகளை பல்கலைக்கழகமாக மாற்றி பேசிய பேரறிஞர் அண்ணா 49 கட்சி ஆரம்பித்து 67 ஆட்சியை பிடிச்சார். இந்த குரூப் உடனே, நான் என்னத்தை சொல்ல, வேற உதாரணம் சொன்னா 26 கேமரா இருக்கு, என்னத்தையாவது போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா நான் நல்ல கருத்து இந்த அம்பேத்கரை பற்றிலாம் சொன்னேன், அதெல்லாம் போட மாட்டாங்க. விஜயை அடித்து நொறுக்கிய லியோனி அதைத்தான் போடுவாங்க. வெளுத்து வாங்கிய லியோனி, அண்ணாமலையை பொழந்து கட்டிய லியோனி அப்படித்தான் போடுவாங்க. என்ன பண்றது? இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய அந்த ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டிலே தந்தை பெரியார் உருவாக்கிய சொத்துரிமையை சட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்தியவர் நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம் தமிழ்நாடு திராவிட மாடல் முதலமைச்சர். அதை விடுங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல எவ்வளவு பேர் பெண்களுடைய மனசை தொட்டிருக்காரு. எத்தனை விஷயம். இந்த ஜவுளி கடையில வேலை பார்க்கிற பொம்பளை பிள்ளைய, அதுகளை இந்த துணி எடுக்க போறவங்க கொஞ்சம் பாடாப்படுத்துறாங்க. இந்த பச்சை கலர் சேலை பூரா எடு அப்படின்னா எடுத்து போடுங்க, ரொம்ப பச்சையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டு பச்சையெல்லாம் எடு, லைட்டு பச்சையெல்லாம் எடுத்து, ரொம்ப லைட்டா இருக்கு. ரெண்டுக்கு மீடியமா எடு, எடுத்து எடுத்து போடுறேன். பக்கத்தில் கூட போன புருஷன் எதையாவது எடுறி, ஏன்டி இப்படி உசுர வாங்குற, வெளியே போய் இல்லையா, நாங்கள் மெதுவாக எடுத்துகிட்டு வர்றேன். வெளியே போய் ஒரு தம்மை பொத்து வச்சுட்டு எத்தனை மணிக்கு வர போகிறாளோ இந்த சீலையை பூரா பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்துருச்சு அந்த அம்மா. எடுத்துட்டியா? ஒன்றும் சரியில்லை, வாங்க அடுத்த கடைக்கு போகலான்னு 4 மணி நேரம் சீலை எடுத்து போடுற வரைக்கும் அந்த சகோதரி நின்று கொண்டே அந்த புடவைகளை காட்டி கொண்டிருந்தால் என் தலைவர் அந்த காட்சியை பார்த்தாரியா? ஒரு சகோதரி ஒரு சின்ன சம்பளத்துக்காக நாள் முழுவதும் நிற்கக்கூடாது என்று அவர்களுக்கு இருக்கை தர வேண்டும் என்று சட்டம் போட்ட ஒரு தலைவர் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின். எத்தனை சின்ன விஷயம் அது. எங்க அம்மாலாம் என் கூட பிறந்தது 10 பேர். எங்க அம்மா நிறைய என்ன பண்றது, எங்க அப்பா குடும்ப கட்டுப்பாடை மீறினதுனால தான் லியோனி இங்கே இருக்கேன். எங்க அப்பா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமுல்படுத்தியிருந்தாருன்னா நான் 3வது பையன் எப்படி வந்திருப்பேன்? மீறினதுனால தான் லியோனிங்க. எங்க அம்மா ஸ்கூல்ல டீச்சரு. எனக்கு அடுத்து பிறந்த தங்கச்சி தம்பி எல்லாம் எங்க அம்மாவுக்கு மகப்பேறு விடுப்பு எவ்வளவு மாதம் கொடுப்பாங்கன்னா 2 மாதம்.
என் தங்கச்சி கை குழந்தை. எங்கள் அம்மா பக்கத்தில் பாடம் நடத்திட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் தொட்டி கட்டி போட்டு நான் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பேன். என் தங்கச்சி அழுகிற சத்தம் கேட்டோம்னா வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் எங்கள் அம்மாட்ட சொல்லி, அம்மா பாப்பா அழுகுதுமா அப்படின்னா எங்கள் அம்மா வந்து அந்த சத்துணவு மதிய உணவு ஆக்குற அந்த கூரை கொட்டைக்கு பின்னாடி உட்காந்து என் தங்கச்சிக்கு பால் கொடுத்த அந்த காட்சியை நான் பார்த்தேன். இப்படி ஒரு பெண் மகப்பேறு விடுப்பு 2 மாசம் 3 மாசம் இருந்ததை அரசு ஊழியர் ஆசிரியராக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த மெட்டர்னிட்டி லீவ் என்று சொல்லப்படுகின்ற மகப்பேறு விடுப்பை 1 வருடம் என்று மாற்றி தந்த தலைவர் நம் தமிழக முதல்வர். யாரு செய்வாயாது? நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு ஏன் வந்து ஐநா சபை விருது கிடைச்சிச்சு? ஒரு 100 நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க, பிரஷர் செக் பண்றாங்க. பிரஷர் 300 இருக்கு. அந்த அம்மாவுக்கு பிரஷர்னா என்னன்னே தெரியல. அது எதுக்குங்க எனக்கு 300 இருக்கு, 300 இருந்தா ஒரு 100 ரூபா 100 வேணா சேர்த்துக்குங்க. பிரஷரை 100ல சேர்த்துக்கிறதுனா என்ன காசாது? உடம்புல இருக்க ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னு தெரியல. இன்னொரு அம்மா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற வயக்காட்டில் நாற்று நட்டு இருக்க அம்மா மயக்கம் போட்டு விழுகுது. சுகர் டவுன் ஆயிடுச்சுட்டு டாக்டர் சுகர்னா என்னன்னு தெரியல. தொற்றுகிற நோய்கள் உடனே தெரியும், அதுக்கு மருத்துவம் பார்த்துடலாம். தொற்றா நோய்கள், நான் கண்டேஜியஸ் டிசீஸ், நமக்கு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம பெண்கள் எவ்வளவு பேர் கிராமத்தில் படிக்காத பெண்கள் நம்ம ஊர்லயே இருக்காங்க. அந்த தொற்றா நோய்களான பிரஷர், சுகர் ஆம்பளைகளுக்கே தெரியலையே. எங்க ஊர்ல ஒரு லேப் ஒருத்தர் வச்சிருந்தாரு. அவர் ஊருக்கே சுகர் டெஸ்ட் பண்ணாரு. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேருக்கு சுகர் டெஸ்ட் பண்ணி அவங்க எல்லாம் குணமாயிருப்பாங்க. 50 பேருக்கு டெஸ்ட் பண்ணவர் அவரு செக் பண்ண முட்டாரு சுகரை. ஒரு நாள் லேப்ல உட்காந்துருக்கும் போதே மயக்கம் போட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. மேசிவ் அட்டாக், சுகர் இருந்ததுனால தெரியல, அவுட்டு. காலையில் வீட்டில் உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டன் குழம்பு இட்லியும் சாப்பிட்டு இருக்கேன். 2 பக்கம் செல்போனு. இட்லியை பிச்சு மட்டன் குழம்புல தொட்டு இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போறேன். போன் அடிக்குது. எப்ப முடிஞ்சா இறந்துட்டாரா? நல்லா தானடா இருந்தாரு. அங்கிட்டு இருந்து நல்லா இருந்தவர் தானடா சாக முடியும். அப்படியா? சரி சரி, ஏற்கனவே செத்தவரை திருப்பி சாக முடியுங்கிறேன். அவன் மொக்கையை போடுறேன். அப்படியா? எப்படி இறந்தாரு? சுகர் இருந்திருக்கு, 300க்கு மேலே போயிருந்திருக்கு. காலையில் மட்டன் குழம்பு இட்லியும் சாப்பிட்டவர் தான். அங்கனே விழுந்துட்டார். இவனும் இட்லி மட்டன் குழம்பு வச்சிருக்கான். இவன் திம்பான்னு நினைக்கிறீங்களா? பார்த்துட்டு நமக்கு இன்னைக்கு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இட்லி மட்டன் குழம்பு பார்க்கிறப்பெல்லாம் இந்த டெட் பாடி தான் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. தொற்றா நோய்களால் இன்று எத்தனை பேர் இறந்து போனார்கள். மக்களை தேடி மருத்துவம் என்ற அற்புதமான திட்டத்தை இந்தியாவிலேயே கொண்டு வந்து இன்னைக்கு 2 கோடி பேருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்த நம் தமிழக முதலமைச்சர். சாதாரண 100 நாள் வேலை செஞ்சிட்டு இருக்கிற நாட்டில் நடக்கூடிய அந்த பெண்களின் உயிரை காப்பாற்றிய ஒரு திராவிட மாடல் ஆட்சியை போய் திமுக பெண்களை ஏமாற்றுகிறது என்று சொல்லி இன்று இப்படி ஒரு 3 குரூப்புகளுக்கு இடையில தான் நம்ம தலைவர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஒரு தற்குறி, அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. ஒரு தற்குறி, ஒரு பைத்தியம், ஒரு கோமாளி. இது யாருன்னு நீங்களே மேட்ச் பண்ணிக்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. தற்குறி யாருன்னு தெரியும், அதே கோமாளி யாருன்னு தெரியும், பைத்தியம் யாருன்னு தெரியும். இவங்களோட எல்லாம் இன்னைக்கு என் தலைவர் அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. இன்று என் தலைவர் கூட்டிய அந்த அனைத்து கட்சி கூட்டம் மட்டும் இல்ல, தங்களுடைய தூதுவர்களை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இன்று அனுப்பி இந்திய மக்கள் அனைவருக்கும் இந்த தொகுதி சீரமைப்பில் இருந்து அனைவருக்கும் சரியான பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கு இந்திய மக்கள் அனைவருக்குமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, இன்று அவரால் உருவாக்கப்பட்ட அந்த மகளிர் உரிமை தொகை என்ற திட்டம்
10 மாநிலங்களில் 11 கோடி பெண்கள் இன்னைக்கு பயன்பெறுகிறார்கள் என்று சொன்னால் அதை தொடக்கி வைத்த தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். காலை சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கி வச்சாரு. கனடா நாட்டிலும் லண்டனிலும் அவருடைய திட்டத்தை இன்னைக்கு பின்பற்றுகிறார்கள் என்றால் உலகம் முழுவதும் தனது சேவையால் தனது அரசியல் திறத்தால் பெயர் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர். 2 மொழிங்கிறது வெளிநாடுகளில் கூட 2 மொழிகள் தான். இன்னைக்கு லண்டன்ல 2 மொழி கொள்கை தான். என்னென்ன மொழி? லண்டன்ல ஆங்கிலம் லத்தீன், கனடாவில் ஆங்கிலம் பிரெஞ்சு, பிரான்ஸில் 1 மொழி கொள்கை தான். அங்கே பிரெஞ்சு மட்டும்தான், விருப்பப்பட்ட ஆங்கிலம் படிச்சுக்கலாம். ஜெர்மனியில் ஒரே 1 மொழி கொள்கை, சீனாவில் 1 மொழி கொள்கை. இன்னைக்கு பல மாநிலங்கள், இந்தி பேசும் மாநிலங்களில் இல்லாத கல்வித்தரம் நமது தமிழ்நாட்டில் தான் கல்வித்தரம் அதிகமாக இருக்கிறது. ஹிந்தி பேசும் மாநிலங்களை விட தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை நம்பர் 1 இடத்தில் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லல. அதே மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அறிவித்திருக்கிற அறிவிப்பில் போன மாசம் வெளியிட்ட அறிவிப்பு என்ன தெரியுங்களா? 1ஆம் கிளாஸ்ல சேர்றவங்க 10ஆம் வகுப்பு வரை முடிக்கிறவங்க இடைநிற்றல் எவ்வளவு இருந்துச்சுனாக்கா 69% இருந்திருக்கு ஆண்களில். பெண்களில் 69% முழுசா படிக்கிறவங்க, 31% இடையில் நின்று போய்விடுகிறார்கள். பெண்களில் 52%, 48% இடையில நின்று போயிடுறாங்க. இது எப்ப? 2009 எடுக்கப்பட்ட கணக்கு. இன்னைக்கு 2024 அந்த இடைநிற்றல் 69% என்பது 100% மாறி இடைநிற்றலே இல்லாத மாநிலம் என்று தமிழ்நாட்டை இன்று பள்ளி கல்வித்துறை உயர்த்தி காட்டி இருக்கிறது. 1ஆம் வகுப்புல சேர்ற குழந்தை 10ஆம் வகுப்பு வரைக்கும் 100% 10ஆம் வகுப்பு முடிக்கிறாங்க. அப்படிங்கிற இலக்கை எட்டிய ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான். இதை நம்ம சொல்லல, மனிதவள மேம்பாட்டுத்துறை சொல்லி. இப்படி சாதனை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநிலத்தை உயர்கல்வியிலும் பள்ளி கல்வியிலும் முடக்கி யாரும் படிக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட கொள்கைதான் புதிய கல்விக் கொள்கை. 5ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புல கவர்மெண்ட் படிச்சனா அந்த பையன் என்னையா செய்வேன்? 3ஆம் வகுப்பு படிக்கிற 8 வயசு பையன், அவனுக்கு டவுசரே ஒழுங்கா போட தெரியாது. அவனுக்கு டவுசர் அவங்க அம்மா போட்டுத்தான் சட்டை பட்டெல்லாம் போட்டு விட்டு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அவனுக்கு போய் கவர்மெண்ட் பரீட்சை வச்சா அதை என்னத்துக்கு ஆகும்? 3ஆம் வகுப்புல கவர்மெண்ட் பரீட்சை, 5ஆம் வகுப்புல கவர்மெண்ட் பரீட்சை, 8ஆம் வகுப்புல கவர்மெண்ட் பரீட்சை. 3 பரீட்சையில 3/4 பேர் காலியாகி அம்புட்டு பயில அந்த விஸ்வகர்மா தொழில குலக்கல்வி திட்டத்தில் சேர்த்துட்டு தமிழ்நாடு கல்வியில் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக செய்யும் சதி திட்டத்தை முறியடிக்கும் போர்படை தளபதி நம் திராவிட மாடல் முதலமைச்சரின் கரத்தை வலுப்படுத்த மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்க மாட்டோம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம். மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கப்படும் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்க மாட்டோம் என்று உறுதி பூண்டு அவருடைய போர்படையில் நாமும் அணிவகுத்து செல்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த எங்கள் அருமை அண்ணன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு அவர்களுடைய வரலாற்றில் 2026 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவது போல் அவருடைய மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாறும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், நன்றியுடைய வட்டச் செயலாளர் செந்தில்குமார்.